Hello friends, today we are going to see about the performance of the IC engines in this video. என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு IC engine இருக்கு, internal combustion engine. அதுல வந்து என்னென்ன thermal performance parametersலாம் முக்கியமா பார்க்கணும் அப்படிங்கறது பார்க்கணும். So performanceனா என்ன performance சொல்றது? It is nothing but the degree of the success. என்ன success நமக்கு வந்து chemical energy contained in the fuel into useful mechanical work. இன்ஜினை நம்ம என்ன பண்ணுறோம், பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால் பெட்ரோல் சப்ளை பண்ணுறோம், இல்லை டீசல் இன்ஜினாக இருந்தால் டீசல் சப்ளை பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜி வந்து ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் மெக்கானிக்கல் ஒர்க்காக நம்ம கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸஸ். அப்போ என்னென்ன சோர்சஸ் மூலமாக ஹீட் வந்து லாஸ் ஆகலாம், எவ்வளோ ஹீட் வந்து லாஸ் ஆகுது, அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு ப்ரொடியூஸ் ஆகும், இதெல்லாமே பார்க்க போகிறது தான் பெர்ஃபார்மன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்பஷன்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அந்த கெமிக்கல் எனர்ஜி எல்லாமே எனக்கு என்ன ஆகுதுன்னா தெர்மல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை கம்பஷன் ஆஃப் தி ஃபியூயல். அந்த ஃபியூயல் வெதர் இட் மே பி பெட்ரோல் ஆர் டீசல், பை கம்பஷன் இட் ப்ரொடியூசஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. நம்ம படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் என்ன அப்படின்னா 100% ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து 100% மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுது, சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வில் பி லாசஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். என்ன விதமான லாஸ் ஆகலாம், எக்ஸாஸ்ட் த்ரூ தி எக்ஸாஸ்ட் ஆர் கூலண்ட் ஆர் லூப்ரிகேஷன் ஆர் ரேடியேஷன் எஃபெக்ட் மோட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் மூலமாக எக்ஸாஸ்ஷன் மூலமாக சைலன்சர் வெளியே வேஸ்ட் கேஸ் போதுங்க, அதில் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி எனர்ஜி வந்து லாஸஸ் ஆகுது. கிடைக்கிற ப்ரொடியூஸ் பண்ண ஹீட் எனர்ஜியில் இவ்வளோ லாஸ் ஆகி கிடைக்கக்கூடிய பவர் தான் என்ன பவர் சொல்லுவாங்க அப்படின்னா இண்டிகேட்டட் பவர். ஸோ இண்டிகேட்டட் பவர்னா எனர்ஜி எப்படி லாஸ் ஆகிருக்கலாம், கூலண்ட் மூலமாகவோ ரேடியேஷன் மூலமாகவோ எக்ஸாஸ்ட் மூலமாக லாஸ் ஆகிருக்கலாம். இதுலேயும் போக ஃப்ரிக்ஷன் எஃபெக்ட்னாலையும் தென் பம்பிங் பண்ணுறதுனால ஃப்ளூயிட்ஸை பம்பிங் பண்ணுறது, ஃபியூல் பம்பிங் பண்ணுறது மூலமாக நமக்கு எவ்வளோ லாஸஸ் ஆகிருக்குது, அதை பிரேக் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ கிடைக்கிற மெக்கானிக்கல் பவர் ரெண்டாக சொல்கிறோம். ஒன்று என்னென்னா இண்டிகேட்டட் பவர், இன்னொன்று என்னென்னா பிரேக் பவர். இதை பேஸ் பண்ணி என்னென்ன எனர்ஜிஸ் லாஸ் ஆனால் என்ன பவர் கிடைக்குங்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் இண்டிகேட்டட் பவர்னா என்ன, அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெஃபினிஷன் டோட்டல் பவர் டெவலப்டு பை த கம்பஷன் ஆஃப் ஃபியூயல் இன் த கம்பஷன் சேம்பர். இன்ஜினுடைய கம்பஷன் சேம்பரில் வந்து ஃபியூயல் நம்ம கம்பஷன் பண்ணுறதுனால மொத்தமாக எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இண்டிகேட்டட் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஆன் த பிஸ்டன் பை பேர்னிங் ஆஃப் சார்ஜ் இன்சைடு த சிலிண்டர். சார்ஜ் இஸ் நத்திங் பட் வெதர் petrol engine, petrol plus air, that is called as the charge. In diesel engine, air is considered only as the charges. So அந்த சார்ஜ் நம்ம இந்த ஏர் ஃபில் மிக்சரை வந்து நம்ம வந்து பேர்னிங் பண்ணுறதுனால எவ்வளோ ஒர்க் டன் வந்து பிஸ்டனில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டிகேட்டட் பவர்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டிகேட்டட் பவர் ஈக்குவல் டு PMI இன்ட்டு L இன்ட்டு A இன்ட்டு N இன்ட்டு K டிவைடட் பை 60. ஸோ இதில் எல்னா என்னது, ஸ்ட்ரோக்குடைய லெங்க் என்ன, தட் இஸ் ஸ்ட்ரோக் லெங்த். ஏங்கிறது ஏரியா ஆஃப் த இன்ஜின் சிலிண்டர். இன்ஜினுடைய கிராஸ் செக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் செக்ஷனாக இருக்கிறதுனால π/4d². இந்த ஸ்மால் என்னங்குது என்னது, ஸ்பீடு ஆஃப் த இன்ஜின். ஃபார் 2-stroke இன்ஜின் ஆனிச்சு அப்படின்னா தட் ஸ்பீட் ஷுட் பி டேக்கன் as capital N. Whether it is the 4-stroke engine, we have to substitute the value small n equal to speed value divided by 2. Okay, so 2-stroke engine 4-stroke engine 2-stroke engine அந்த speed value அப்படியே substitute பண்ணிக்கணும். 4-stroke engine ஆச்சுன்னா அதில் வந்து பாதி ஆக்கிக்கணும். So divided by 2. So then K is nothing but number of the cylinder, single cylinder engine, double cylinder engine, இல்லை multi cylinder engine, எத்தனை cylinders இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடியது number of cylinders can be represented by K. Okay, then next one, brake power. பவர் டெவலப்டு பை த இன்ஜின் அட் தி அவுட்புட் ஷாஃப்ட். எல்லா விதமான எனர்ஜி லாஸஸும் முடிஞ்ச பிறகு எனக்கு மெக்கானிக்கலாக பவர் வந்து எவ்வளோ வந்து அவுட்புட்டாக ஷாஃப்டில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். தட் பவர் இஸ் கால்ட் அஸ் த பிரேக் பவர். ஸோ நெட் பவர் அவைலபிள் அட் த இன்ஜின் ஷாஃப்ட் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ், ஃபார் நம்ம அதர் பர்பஸ்க்கு வண்டி மூவ் பண்ணுறதுக்கு, வெஹிக்கிள் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பவர் வந்து அவைலபிளாக மொத்தமாக டோட்டலாக கிடைச்சிருக்குது. தட் பவர் இஸ் கால்ட் அஸ் த பிரேக் பவர். ஸோ இட் கேன் பி மெஷர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தி டைனமோமீட்டர். So formula, brake power equal to 2π/nt divided by 60 into 1000. இது ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா 2π constant, n is the speed of the engine and t is the twisting moment. This power is used to transmit the to run the vehicle, to start the vehicle, to move the vehicle. So twisting moment, wheel வந்து rotate ஆகிறதுனால, so turning moment என்ன, that is the torque என்ன, 2π/nt by 60 into 1000. கிலோ வாட்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 1000 போடுறோம். இப்போ 1000 இல்லாமல் தான் என்னவாகும், 2π/nt by 60. that value should be obtained in the units of Venli watts. Okay, so next one, friction power. Part of the indicated power, that is IP means indicated power. Part of the indicated power used to overcome the frictional effects within the engine. அந்த இன்ஜினுக்குள்ளேயே
indicated powerல some amount of power that is used to overcome the frictional effects அதை வந்து overcome பண்றதுக்காக some amount of indicated power வந்து யூஸ் ஆகுது. ஸோ அப்போ அது எவ்வளோ amount of indicated power வந்து frictional effect வந்து overcome பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோ that amount of indicated power is called as the friction power. ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் பவர்னா என்ன, இண்டிகேட்டர் பவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, பிரேக் பவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் த ஃப்ரிக்ஷன் பவர். therefore friction power equal to indicator power minus brake power. Okay, the next one, specific fuel consumption. What is the meaning of specific fuel consumption? Fuel na நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோலா இருக்கலாம் இல்ல டீசலா இருக்கலாம். கன்சம்ஷனா இன்ஜின் எவ்வளவு உட்கொள்ளுது, எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா என்ன, மாஸ் ஆஃப் தி ஃபியூயல் கன்சியூம்டு பெர் கிலோவாட் பவர் பெர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிலோவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு how much amount of fuel is consumed inside the engine cylinder. இன்ஜின் சிலிண்டருக்குள்ள ஒரு கிலோவாட்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ இன் தியரிட்டிக்கலி ரேஷியோ ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி ஃபியூயல் கன்சியூம்டு பெர் ஹவர் பெர் யூனிட் அவுட்புட் பவர். ஸோ பெர் யூனிட் அவுட்புட் பவர் நமக்கு என்னது, மொத்த லாஸும் முடிஞ்சு அவைலபிளாக கிடைக்கக்கூடிய மொத்த அவுட்புட் பவர், திட் இஸ் நெட் அவுட்புட் பவர் அவைலபிள் அட் தி ஷாஃப்ட் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் என்னது, பிரேக் பவர். அதான் ஃபைனல் நம்ம கிடைக்கக்கூடிய பவர். அந்த பிரேக் பவரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி ஃபியூல் கன்சியூம் ஆயிருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்பெசிஃபிக் ஃபியூயல் consumption. Okay, the next one very important, air fuel ratio. ஸோ ஏர் ஃபியூல் ரேஷியோனா என்ன, ஏருக்கும் ஃபியூயலுக்கும் ரேஷியோ இருக்கு இல்லைங்களா. அதாவது நம்ம வந்து இப்போ பெட்ரோல் இன்ஜின் ஆச்சு அப்படின்னா ஏரையும் ஃபியூலையும் வந்து மிக்ஸ் பண்ணி அனுப்புவோம் கார்பரேட்டர்லேருந்து. அப்போ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஏர் இருக்கணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபியூயல் இருக்கணும், ரெண்டுக்கும் என்ன ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணணும், மிக்சர் ப்ரப்போர்ஷன் ரேஷியோ வந்து என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏர் ஃபியூல் ரேஷியோ, விச் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் parameter for studying about the IC engines. So what is the meaning of air fuel ratio? Mass flow rate of air to mass flow rate of fuel. இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் per kilogram of fuelக்கு how much amount of air will be supplied. That is the proportion, that is the ratio between the air and the fuel. That is called as the air fuel ratio. So mass of the air divided by mass of the fuel. That is called as the air fuel ratio. Stoichiometric ratio. Stoichiometric ratio என்னது, stoichiometry is nothing but for complete combustion. கொடுக்குற ஃபியூயல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக 100% கம்பர்ஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் ஃபியூல் ரேஷியோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரப்போர்ஷனில் வைக்கணும் அப்படிங்கிறது 15. ஸோ இந்த 15 ரேஷியோ இந்த ஏர் ஃபியூல் ரேஷியோ MA/MF ஈக்குவல் டு 15 அர்த்தம். 15:1 ரேஷியோவில் வச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட் கம்பர்ஷன் நடக்கும். பட் இட் இஸ் நாட் பாசிபிள். சூட் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம சைலன்சரில் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலரில் என்ன ஆகும்னா கார்பன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அப்படி டெபாசிட் ஆகிருக்கும் அந்த வால் சர்ஃபேஸில் வந்து சைலன்சருடைய சர்ஃபேஸில். அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, ஃபுல்லாக போகக்கூடிய ஹைட்ரோ கார்பன் ஃபியூல்ஸ் வந்து பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுனால தான், அன்பேர்ன்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ்னால தான் டெபாசிட் ஆகி வெளியே சூட் பார்ட்டிகல்ஸாக வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது இல்லாமல் கம்ப்ளீட் கம்பர்ஷன் 100% கம்ப்ளீட் கம்பர்ஷன் நடந்திருக்கணும். எல்லா கார்பன் பார்ட்டிகல்ஸுமே வந்து கம்பர்ஷன் நடந்திருக்கணும் அப்படின்னா அந்த ரேஷியோ இருக்குன்னா 15 இருக்கணும். பட் ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஏர் ஃபியூல் ரேஷியோன்னு சொல்லக்கூடியது என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம், பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால் தட் இஸ் SI இன்ஜினாக இருந்துச்சு அப்படின்னா 12 to 19 இருக்கலாம். தென் டீசல் இன்ஜினாக இருந்துச்சு அப்படின்னா 20 to 60 இருக்கலாம். சரிங்களா. The next one, performances. ஸோ எந்த ஒரு இன்ஜின்னாலுமே நம்ம தெர்மல் டிவைஸ்னாலுமே அதுக்கு எஃபிஷியன்சி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இன்ஜினுக்கு எஃபிஷியன்சி தான் சொல்லுவாங்க. இதே இது ஒரு ஹீட் பம்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் என்னது, நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் COP. அதே மாதிரி ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம், தட் இஸ் ஆல்சோ coefficient of performance COP. Similarly, for any IC engine, we have to calculate the performance of that engine should be in terms of brake thermal efficiency. Thermal efficiency generally, what is the meaning of brake thermal efficiency? Because brake power is the net output power available at the shaft. நம்ம கடைசியாக கிடைக்கக்கூடிய அவுட்புட் பவர் தான் பிரேக் பவர். இப்போ அதுக்கு என்ன எஃபிஷியன்சி கிடைச்சிருக்குது, தட் இஸ் பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு பிரேக் பவர் பை எனர்ஜி சப்ளை ரேட். ஸோ எஃபிஷியன்சினா என்னது தான், அவுட்புட் பை இன்புட் தான். இன்புட் நான் என்ன கொடுக்குறேன், சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு ஸ்டார்ட் தி கம்பர்ஷன். There is energy supply rate. How much amount of energy will be given to start the combustion? Energy எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்கேன், ஹீட் எனர்ஜி. அவுட்புட் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஒரு பிரேக் பவராக கிடைச்சிருக்கு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பிரேக் பவர் டிவைடட் பை எனர்ஜி சப்ளை ரேட். என்ன ஃபியூயல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், பெட்ரோலா டீசலா, ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் தி ஃபியூயல் இன்டூ அந்த ஃபியூயலினுடைய கலோரிஃபிக் வேல்யூ என்ன, அந்த கலோரிஃபிக் வேல்யூ தான் CVன்னு இண்டிகேட் பண்ணியிருக்கு. தென் லாஸ்ட் ஒன், indicated thermal efficiency. So brake thermal efficiency na brake power by energy supply.
Indicated thermal efficiency அப்படினா indicated power to the energy supply rate. Energy supply is nothing but heat supply. Okay. Then next one, mechanical efficiency. Mechanical efficiency is the ratio between brake power and indicated power. Difference indicated பவருக்கும் brake பவருக்கும் difference பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது friction power. Brake பவருக்கும் indicated பவருக்கும் ratio எடுத்தோம் அப்படின்னா mechanical efficiency. The last one, relative efficiency. Relative efficiency is called as ratio of the brake thermal efficiency to the air standard efficiency. Brake thermal efficiency க்கும் air standard efficiency க்கும் என்ன ratio இருக்குது? Air standard efficiency னா பெட்ரோல் இன்ஜினா இருந்தா ஆட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி படுவோம் இல்லையா, ஈட்டா ஆட்டோ is equal to 1 minus 1 by compression ratio power gamma minus 1 by gamma. அந்த தான் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி சொல்லுவோம். இதே டீசல் இன்ஜின் இருந்துச்சுன்னா டீசல் சைக்கிளுக்கு ஒரு ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்போம், அந்த ஃபார்முலா. ஸோ ஃபார் தட் பர்டிகுலர் இன்ஜினுக்கு பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி என்ன, ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் ஈட்டா ரிலேட்டிவ். ஸோ அப்போ இந்த ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி வந்து என்ன ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னா 75 to 95% இருக்கலாம். இந்த லாஸ்ட் எஃபிஷியன்சி வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. Volumetric efficiency is the ratio of actual mass flow rate of the charge. உள்ள போற சார்ஜ் fuel plus air for petrol engine. In case of diesel engine only air. எவ்வளவு mass flow rate உள்ள போயிட்டு இருக்கு divided by density into swept volume per second. Swept volume ங்கிறது piston வந்து TDS ல இருந்து BDS க்குள்ள எவ்வளவு வால்யூம்ல travel பண்ணுது, sweep ஆகுது. So that formula MA divided by rho A, density is indicated by the rho, and swept volume, that is area into speed. Pi by 4 d square into L into speed. ஏன் 60 ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிவல்யூஷன் பெர் மினிட்ஸ் இருக்குது, செகண்ட்ஸாக மாற்றுறதுக்கு இது ஆர்பிஎஸ்க்கு. N is the number of effective suction stroke per cycle per minute. Okay. So volumetric efficiency can be written as actual volumetric flow rate divided by swept volume. This is the performance indicator for an IC engine. Thank you.